சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பா அப்பா காப்பாத்துங்கப்பா, அப்பா 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 காப்பாத்துங்கப்பா, அப்பா அப்பா வலிக்குதுப்பா, அப்பா தர்ஷினி, நீங்க வீட்ல தான் இருக்கீங்க, சேஃபா இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்ல, பயப்படக்கூடாது, ஒண்ணும் இல்ல, தூங்குங்க, அப்படியே தூங்குங்க தர்ஷினி. ஏம்மா, என் பிள்ளை என் மேல இம்புட்டு பாசம் வச்சிருக்கம்மா, இவ்வளவு நாளா தெரியாம போச்சம்மா, அப்பா அப்பான்னு கதறலம்மா. எங்களுக்கும் அதான் புரியல பெரியப்பா. அக்கா உங்க மேல பாசம் வைக்க சான்ஸே இல்லையே, ஏன் உங்க பேரே சொல்றாங்க? கஷ்டப்படுற போதான் அப்பனோட அருமை தெரியும் பிள்ளைகளுக்கு. என் பிள்ளைக்கு புரிஞ்சிருக்கு, உங்க அப்பா என்ன போய் கேளு, சொல்லுவேன். விடுத்தாரா? ஏமா, இது சின்ன பிள்ளை இல்லம்மா, நம்ம அப்பத்தாறு இஞ்சில அதுக்கு 10 மடங்கு. இதெல்லாம் ஆளாகி வந்துச்சுன்னு வையே, நம்ம 2 பேரும் வீட்டை காலி பண்ணி போக வேண்டியதான். அப்படி வளர்த்து வச்சிருக்காங்க ஆத்தா. டாக்டர்மா, என் பிள்ளை எப்படி இருக்குமா? சார், கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்க பொண்ணு இயல்பு நிலைக்கு வருவாங்க. அதுக்காக சில எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுக்க சொல்லிருக்கேன். பொண்ணோட அம்மா எங்க? அவங்க கிட்ட சொன்னா ஃபாலோ பண்ண ஈஸியா இருக்குமே. இல்ல டாக்டர், எல்லாத்தையும் என்கிட்டயே சொல்லுங்க. சார், உங்களுக்கு புரியல சார், ஒரு வயசுக்கு வந்த பெண் குழந்தை, சில விஷயங்களை லேடிஸ் தான் சார் பார்க்கணும். டாக்டர், இவங்க அம்மா பத்தி உங்களுக்கு தெரியாது, அவ வழக்கமான லேடி இல்ல. என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் தான் இனிமே என் பிள்ளைக்கு அம்மையப்பேன். இல்லையா, அந்த எங்க அம்மா இருக்காக, அவங்ககிட்ட சொல்லுங்க. பெரிய அனுபவசாலி, 5 பிள்ளைகளை பெத்து வளர்த்தவங்க, பெத்தது மட்டும் இல்ல அத்தனையும் பார்த்து வீட்டை உருவாக்கி அவ்வளவு பேரையும் கால் உண்ட வச்சது எங்க அம்மா. அவங்ககிட்ட சொல்லுங்க. சார், இப்ப இருக்கிற காலகட்டமும் வேற, இப்ப பிள்ளைங்க வளர்ற சூழ்நிலையும் வேற. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்கள்ல இருந்து உங்க அம்மா வயசுக்காரங்க வரைக்கும் எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை ஸ்ட்ரெஸ். அதுக்கு காரணம் நம்மோட லைஃப் ஸ்டைல், சாப்பாட்டு முறை, இப்படி நிறைய காரணங்கள் இருக்கு சார். அதையெல்லாம் தாண்டி உங்க பொண்ணு மனசால பாதிக்கப்பட்டிருக்கா சார். சொன்னா உங்க அம்மாவுக்கு புரியுமான்னு தெரியல. எம்மா எல்லாம் எனக்கு தெரியும்மா, நீங்க முதல்ல சொல்லுங்க. அந்த புள்ள நிலைமைக்கு அவங்க அம்மா தான் காரணம்னு சொன்னாங்கல்ல, எல்லாம் சொல்லி தானே அனுப்பியிருக்காங்க. சொன்னாங்க மேடம், பட் ஏமா, அந்த தட்டு புட்டுங்க பேசுறதெல்லாம் விட்டுருங்கம்மா. எனக்கு என் பிள்ளை குணமாகணும், அதை மட்டும் பாருங்கம்மா. சரிங்க சார், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். கூடவே நர்ஸையும் விட்டுட்டு போறேன். இவங்க அவங்களுக்கு உதவியா இருப்பாங்க. சில எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஈவினிங் வந்து பார்க்குறேன் சார். வாங்கம்மா, வாங்க, நல்லது, வாங்க. வரேன் வரேம்மா. தர்ஷினி இப்போ எப்படி இருக்கா டாக்டர்? அவளுக்கு என்னாச்சு டாக்டர்? மேடம், சட்டப்படி உங்ககிட்ட நான் பேஷண்ட்டை பத்தி எதுவும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. டாக்டர், ஐ அம் ஹர் மதர். பேஷண்ட் கிடையாது, ஷீ இஸ் மை டாட்டர். அவளுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்து அவளை ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளி இப்படி ஒரு நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க அவளை. அவ நல்லபடியா குணமாகறதுக்கு அவ பக்கத்துல இப்போ நான் இருக்கணும் டாக்டர். ஐ அம் ஹர் மதர் டாக்டர். அவளை பத்தி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் டாக்டர், ப்ளீஸ் சொல்லுங்க டாக்டர். டாக்டர், ஏதோ வாயை திறந்து சொல்லுங்க. அந்த பொண்ணு மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அவ கண்ணு முன்னால ஏதோ பெரிய விபத்து நடந்திருக்கு. அவ அப்பாவுக்கு ஏதோ ஆபத்துன்னு அவ ஃபீல் பண்றா. அப்பாவுக்கு ஆபத்தா? அதனாலதான் திரும்ப திரும்ப அப்பா அப்பான்னு சொல்லிட்டே இருக்கா. உடனே அவளை சரி பண்ண முடியாது. அவகிட்ட பேசணும். முதல்ல தான் யாரு, தனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமைன்னு அவ உணரணும்.
அவ மனசுல இருக்கிறத பிராங்கா பேச அவளுக்கு நம்பகமான ஆளு அவ கூட இருக்கணும். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தனக்குள்ள இருக்கிற பயத்தையும் நடுக்கத்தையும் மீறி அவளால பேச முடியும். அவ அப்பா நான் பாத்துக்கிறேன்னு தெளிவா சொல்றாரு. ஆனா அவரு தான் பொண்ண எந்த அளவுக்கு புரிஞ்சுக்குவார்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் ஒரே நாள்ல டிசைட் பண்ண முடியாதுமா.